ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணிகா பாக்யா சேனல். குவைத் நாட்டின் மங்காப் என்ற இடத்தில் இந்தியர்கள் பங்குதாரர்களாக உள்ள என்பிடிசி குழுமத்துக்கு சொந்தமான குடியிருப்பு கட்டிடம் ஒன்று உள்ளது. அதன் உரிமையாளர் கேஜி ஆபிரகாம். அந்த குடியிருப்பில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்தும் இந்தியர்கள் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜூன் 12 காலை சுமார் 4 மணிக்கு மேல் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தின் தரைதளத்தில் தீ பிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலே அந்த தீ மலமென பரவி தீ விபத்தாக மாறியுள்ளது. அது காலை நேரம் என்பதால் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் கட்டிடம் முழுவதும் தீயின் புகை பரவி மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. அப்போதுதான் அனைவருக்கும் தீ விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்டிடத்தில் குடியிருந்தவர்கள் தப்ப முயற்சி செய்துள்ளனர். ஆனால் வெளியே வர முடியாமல் பலரும் தீ விபத்தில் பலியாகினர். இதில் 45 இந்தியர்கள் உட்பட 49 பேர் தீ விபத்தில் உயிரிழந்ததாகவும் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், உயிரிழந்தவர்களில் 7 பேர் தமிழர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாயாக நிவாரணத் தொகையை அறிவித்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி காலை குவைத்துக்கு சென்ற மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் KV சிங் இறந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். வீராசாமி மாரியப்பன், முகமது ஷெரீப், ரிச்சர்ட் ராய், சிவசங்கர், சின்னதுரை, கருப்பண்ணன் ராமு, ராஜி எபினேசர் ஆகிய 7 தமிழர்கள் உயிரிழந்தனர். பலியானவர்களில் 45 பேர் இந்தியர்கள், 3 பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். ஒரு உடல் மட்டும் அடையாளம் காணப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இந்தியர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்து விட்டார். இதனால் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 46ஆக உயர்ந்தது. குவைத் தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. 50 பேரை பலி கொண்ட இந்த தீ விபத்துக்கு மின்கசிவே காரணம் என குவைத் தீயணைப்புத்துறை கூறியிருந்தது. அந்த கட்டிடத்தின் தரைதளத்தில் உள்ள காவலாளி அறையில் மின்கசிவு ஏற்பட்டதாக உறுதி செய்யப்பட்டது. குவைத் தீ விபத்தில் பலியான 7 தமிழர்களின் குடும்ப பின்னணி நெஞ்சை பதற வைக்கிறது. 20 ஆண்டுகள் குவைத்தில் பணிபுரிந்தவர், சொந்த ஊருக்கு திரும்ப விமான டிக்கெட் கிடைக்காமல் காத்திருந்தவர் என ஒவ்வொருவரது நிலைமையும் பெரும் துயரத்தை தருகிறது.